இஸ்லாமிய கீதம் இசைப்பதற்காக சாயல்குடி புறநகர் பள்ளிவாசல் இமாம் மௌலவி பத்ருத்தீன் வாசிதி அவர்களை
ஈர்க்கிற ஒரு அற்புதமான பாடல். பாடல் இசைத்த நூறு பத்ருதீன் வாஹிதி அவர்களுக்கு சபையிலிருந்து ஒரு சிறிய அன்பளிப்பு ஒன்று வந்துள்ளது. அவர்களுக்கு இந்த அன்பளிப்பை கொடுக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அவர்களின் குரல் குலத்தில் மென்மேலும் வழங்கச் செய்வார்கள். வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக உடைய நாடு
ஜுபைதா அம்மாள் பெண்கள் அரபிக் கல்லூரியின் முதல்வர், வாகிதிகள் பேரவையின் தலைவர் மௌலானா மௌலவி வரிசை இப்ராஹிம் வாகிதி ஹஜ்ரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சர்வலோக சர்தார் என்கிறான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், நம்மவர்கள், நம் பெற்றோர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாகிதிகள் பேரவை மற்றும் ஏர்வாடி நகர மஜ்லிஸ் உலமா இணைந்து நடத்தும் இருபெரும் விழா, மாநபியின் மாண்பு கூறும் மீலாது விழா மற்றும் வலிகள் கோமான் புகழ் கூறும் நினைவு விழாவிற்கு வரவேற்புரை வாசிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இருப்பினும் கூட காலத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமான முறையில் வரவேற்க நினைக்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்குவதற்காக வேண்டி எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் சொல்லாமல் வாகிதிகளுடைய பேரவையின் தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்லவுடன் உடனடியாக நேரம் ஒதுக்கி தந்த ராமநாதபுரம் மாவட்ட காதியார் அவர்களுக்கு எங்களுடைய வாகிதிகள் பேரவையின் சார்பாக, நகர மஜ்லிஸ் உலமா சார்பாக வருக வருகவென வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக, நேற்று கிளம்பி இருக்க வேண்டும். நேற்று அதாவது டாக்டர் அப்துல் அசீஸ் அவர்கள் ஆஜியார் அவர்கள் நேற்று மலேசியாவிற்கு புறப்பட வேண்டிய ஒரு தினம். இங்கு வாகிதிகள் பேரவையின் சார்பாக நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு வைத்தவுடன் அதற்கு உடனே சம்மதித்து அதற்கான நேரமும் காலமும் ஒதுக்கி இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த வாகிதிகள் பேரவை மற்றும் நகர மஜ்லிஸ் உலமா சார்பாகவும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோன்று இந்த வாகிதிகள் பேரவை நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனைத்து உதவிகளையும் எந்த விதமான தாமதமும் தங்கடங்களும் இல்லாமல் சிறப்பாக செய்து தருவதில் முன்னிலையில் நின்ற தர்கா ஹக்தார் மேனேஜ்மெண்ட் கமிட்டியினுடைய தலைவர் அஹ்மத் இப்ராஹிம் லவை அவர்கள் இந்த விழா நடப்பதற்கு மிக மிக உறுதுணையாக இருந்து அனைத்து விஷயங்களையும் முன்னின்று செய்து தந்தார்கள். இதோட வாக்குறுதி கொடுத்ததோடு மட்டுமல்ல, அனைத்திற்கும் இங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்து தருவதற்கு முனைப்போடு இருந்தார்கள். அவர்களையும் இந்த வாகிதிகள் பேரவையின் சார்பாக மற்றும் நகர மஜ்லிஸ் உலமா சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இந்த விழாவிற்காக வேண்டி தங்களுடைய நேர காலங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி ஏர்வாடியில் இருக்கக்கூடிய பாதுஷா நாயகத்துடைய ஜியாரத்தை முன்னிட்டு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய வாகிதி பெருமக்கள், நகர மஜ்லிஸ் உலமா சபையினுடைய உறுப்பினர்கள் மற்றும் ஏர்வாடி மதரசாவினுடைய மக்தபு மாணவர்கள் மற்றும் இங்குள்ள மற்ற அனைவர்களையும் நகர வாகிதிகள் பேரவையின் சார்பாகவும் மற்றும் நகர மஜ்லிஸ் உலமா சார்பாகவும் ஏர்வாடி மக்களின் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. இப்பொழுது துவக்க உரை நிகழ்த்துவதற்காக சுரண்டை மொஹியுத்தீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலின் இமாம் மரியாதைக்குரிய மௌலவி அல்-ஹாஃபில் எம் அஹமது ஷா வாகிதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய உலமா பெருமக்களே,
வாஹிதியா மதரசாவினுடைய ட்ரஸ்டிகளே, வாஹிதிய சொந்தங்களே, இந்த நிகழ்வுக்கு காரணமாக அமைந்திருக்கின்ற அனைத்து வாஹிதிகளே, நகர மஜ்லிஸ் உலமாவுடைய பெருந்தகைகளே, இந்த பள்ளியின் இமாம் அவர்களே, பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய எங்கள் உஸ்தாத் வாஹிதியாவினுடைய முதல்வர் அவர்களே, வாஹிதியாவில் பயில்கின்ற மாணவர்களே, இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது சலாத்தை தெரிவித்துக் கொண்டவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அருமை பெரியோர்களே, இங்கு நாம் கூடியிருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழாவை அடிப்படையாக கொண்டு இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறான், ஹுவல்லதீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தான் அனுப்பி வைத்தான் என்பதாகவும், நானே அனுப்பி வைத்தேன் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறார். ஆக அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தது போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிற்கு அனுப்பி வைத்தார்கள். அதே போன்றுதான் வலிமார்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் நம்மிடங்களே தீன் வந்து சேர்ந்திருக்கிறது, ஈமும் வந்து சேர்ந்திருக்கிறது. அருமை பெரியவர்களே, இந்த வாஹிதியா ஃபாத்திமா, வாஹிதியத்துல் ஃபாத்திமியா ஆகிய ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வோமானால், விலாயத்து என்பது எங்கிருந்து எப்படி வந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கு நாம் உலமாக்களாக அமர்ந்திருக்கின்றோம், மாணவ செல்வங்களாக அமர்ந்திருக்கின்றோம், இல்மை படித்தவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி தந்த அந்த உலமா, அந்த இல்ம் நம்மிடத்தில் இருந்தாலும் அது எப்படி நம்மிடத்திலே வந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்திக்கடை என்கின்ற ஒரு சிற்றூரில் அப்துல் வாஹித் என்கின்ற ஒரு செல்வந்த பெருந்தகை, வாஹித் அப்பா என்று நாங்கள் செல்லமாக அழைப்போம். அவர்களுக்கு ஃபாத்திமா என்கின்ற ஒரு மணாலியை அல்லாஹ் தஆலா வழங்கியிருந்தார். அருமை தோழர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இருவரிடத்திலும் செல்வம் இருந்தது. ஆனால் அந்த செல்வத்தை இந்த தீனுக்காக அவர்கள் செலவழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ண உதிப்பு இருக்கிறது அல்லவா, அதுதான் விலாயத்துடைய வாசலாக நான் பார்க்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வலிமார்களை உலகெங்கிலும் அனுப்பி வைத்து இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக இந்த இடங்களுக்கெல்லாம் வர வைத்தார்களோ, அனுப்பி வைத்தார்களோ, அதே போன்றுதான் அவர்களிடத்திலே அந்த செல்வம் குவிந்திருந்த காரணத்தினால் இந்த செல்வத்தை தீனுக்காக, மார்க்கத்திற்காக, இல்முக்காக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த ஃபாத்திமா என்கின்ற அந்த தாயாருக்கு உதித்தது. அவர்கள் தங்களுடைய கணவரிடத்திலே அதை சொன்னார்கள். உடனடியாக மஷோரா ஆனது, ஆலோசனைகள் பெறப்பட்டது. எப்படி எவ்வகையிலே இந்த இல்மை நாம் இந்த ஊரிலே நிலைநாட்டலாம் என்பதாக. அந்த ஊரை பொறுத்தவரையில் சிறு கல்விதான் வழங்கிக் கொண்டிருந்தது. 3 சுற்றுலாக்கள் வரைக்கும் அங்கே பயிலக்கூடிய கல்லூரிகள் இருந்தது, பாரசாக்கள் இருந்தது. ஆனால் அப்துல் வாஹித் என்கின்ற அந்த வாஹிதப்பா அவர்கள் சனது வழங்கக்கூடிய ஒரு மதரசாவை அத்திக்கரையில் நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் வாஹித் ஃபாத்திமா என்கின்ற இந்த அரபு கல்லூரி அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் உதயமானது.
விலாயத்தினுடைய அடிப்படையில் ஆரம்பிக்கிறது. இந்த எண்ண உடைப்பை தான் நாம் விலாயத் என்பதாக நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அனுப்பி வைத்தது போன்று, வலிமார்களை அனுப்பி வைத்தது போன்று, அந்த வலிமார்கள் நம்மளை இந்த பூமி அளவிற்கு இழுத்திருக்கிறார்கள். இழுத்தலும் அனுப்பி வைத்தலும் ஒன்றுதான், தள்ளி விடுதலும் கீழே இழுத்து போடுறதும் ஒன்றுதான். இந்த வலிமார்கள் இந்த இடத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இல்ம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா வாஹிதிகளாக நாம் இங்கே எழுந்திருக்கின்றோம், வாஹிதிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இல்ம் சமுதாயத்திற்கு மிக பலனுள்ளதாக இருக்கிறது. அதற்கு சாட்சியாக இந்த நகர மஜ்லிஸுல் உலமாவுடைய உலமா பெருந்தகைகள் அமைந்திருக்கிறார்கள். அருமை புரோர்களே, அவர்களை காணக்கூடிய ஒரு பாக்கியம் வாஹிதிகளாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வழியின் வாசலாக, இந்த வழிவாசலாக என்பது பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி இந்த ஏர்வாடி நகர் மருத்துவ குணமிக்க ஒரு நகராக இருக்கிறது. இந்த ஏர்வாடிக்கு வருகின்றவர்கள் கண்டிப்பாக சிகிச்சை பெற்றுதான் செல்வார்கள். மருத்துவ ரீதியாக மருந்து அவர்களுக்கு கிடைக்கிறது, நம்பி வரக்கூடியவர்களுக்கு மருந்து கிடைக்கிறது. அதே போதுதான் அத்திக்கரைக்கு நம்பி வரக்கூடியவர்களுக்கு இல்மு கிடைக்கிறது. அருமை பிறர்களே, அதனுடைய பொக்கிஷம் தக்கலையில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். தக்கலை தந்த தலைமகன் பாபியாக்கு கண்டெடுத்த காவியம் வாஹிதியா வந்து சேர்ந்த பொக்கிஷம், அறிவின் பொக்கிஷம் எங்கள் ஹஜரத் முகமது ஹஜரத் அவர்களை அல்லாஹ் தஆலா வாஹிதிகளுடைய நெஞ்சை நிறைந்து காண வைத்திருக்கிறார். எங்களுடைய நெஞ்சம் நிறைந்து அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாஹிதியாவினுடைய உஸ்தாத்மார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அறிவின் பொக்கிஷத்தை வழங்கியிருக்கிறார். இந்த உலகெங்கிலும் இந்த தீன் நிலைநாட்டுவதற்காக காரணமாகவும் அவைகளை தந்திருக்கிறான். கண்டிப்பாக கியாம நாள் வரைக்கும் இந்த இல்மின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு சாட்சியாக இந்த நகர மஜ்லிஸுல் உலமாக்களுடைய பெருந்தகைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களை முழுமையாக நிறைவேற்றி தருவாராக. இந்த வழிமாறு போட்டுதல் இந்த விழாவையும் மீளாது விழாவையும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வானாக. ஈதின் பொக்கிஷமாக நமக்கு தந்திருக்கக்கூடிய ஹஜ்ரத் பெருந்தகைகளின் மூலமாக அறிவின் பொக்கிஷத்தை அள்ளி அள்ளி அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து கொண்டே இருப்பானாக என்று கூறுகின்றேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அருமை பிரியர்களே, இந்த இழுத்து வருதல் அனுப்புதல் எல்லாமே ஒன்றுதான். இந்த பேரவையின் சார்பாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறார் அல்லவா, இந்த பேரவையின் பேரவையுடைய தலைவர், நிர்வாகிகள் மற்றும் உண்டான உறுப்பினர் சொந்தங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இது போன்ற பல கூட்டங்களை நடத்தக்கூடிய வாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. இப்பொழுது மணிக்கணக்கில் மிகச் சிறப்பாக பேசுகிற ஆலிம் பெருமக்களின் வாழ்த்துறை ஆரம்பமாகிறது. ஆனா ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, நேரத்தின் அருமை கருதி 5 நிமிடம் மட்டுமே அவர்கள் நமக்கு மத்தியில் பேச இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக நாம் எல்லாம் மன சந்தோஷத்தோடு அதை பொருந்திக் கொள்வோம். துவக்கமாய் வாழ்த்துறை வழங்குவதற்காக ஏர்வாடி ஷஹீதியா ஜும்மா பள்ளிவாசலின் இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் எம்எஸ் முர்சல் இப்ராஹிம் ஃபைதி ஹஜ்ரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا والذين أوتوا العلم درجات. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء. وصدق رسول النبي الكريم. உலகாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அருளாட்சி செய்கின்ற வல்லோன் அல்லாஹுக்கே மாபெரும் புகழ் அளித்துண்டாட்டுமாக.
சாந்தியும் சமாதானம் நபிகள் பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீங்கள் தாபியீங்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் மற்றும் முன்னால் வாழ்ந்து சென்ற மூதாதையர்களான சாலிஹீங்கள் குறிப்பாக இந்த மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கிருபை என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை வாஹித் ஃபாத்திமா அரபிக் கல்லூரியின் சந்திப்பு விழா மற்றும் திருநபி தின விழாவை கொண்டாடுவதற்காக வேண்டி இந்த மஜ்லிஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. கண்ணியமானவர்களே, இந்த மஜ்லிஸிலே ஒன்று கூடியது 3 நாள் சோனபதியிலே முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமானவர்களே, அருமையான ஒரு நேரம், அருமையான ஒரு நேரத்திலே, அருமையான ஒரு இடத்திலே, சுஹதாக்கள் நாதாக்களுடைய இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அருமையான மொய்தீன் ஷேக் ரலியல்லாஹுடைய மாதத்தின் பொருட்டாலும் வலிமாறுகள் சுஹதாக்கள் நாதாக்கள் பொருட்டாலும் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமானவர்களே, இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி தந்திருக்கும் எங்களுடைய மாமு ஹசரத் அவர்கள், ராமநாதபுரம் மாவட்ட அர்சு காசி ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் ஏர்வாடி தர்கா ஹத்தா நிர்வாக சபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அகமது இப்ராஹிம் லபே அவர்களுக்கும் மற்றும் மலேசியாவிலிருந்து வருகை தந்து இங்கே முன்னிலை வைத்திருக்கும் அப்துல் மஜீத் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய ஆசான் எங்களுக்கு தப்சீர் கிதாப் ஓதி தந்த மௌலானா மௌலவி ஹசரத் ஃபௌஸ் அப்துல் ரஹீம் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் என்னை போன்ற உள்ள உலமாக்கள், என்னோடு பயின்ற வாஹித் ஃபாத்திமாவில் பயின்ற உலமாக்கள் மற்றும் இப்பொழுது பயின்று கொண்டிருக்கக்கூடிய உலமாக்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்திற்கும் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்க மாட்டான். நுபுவத்து என்று ஒன்று இருக்கிறது, சுஹஃபத்து ஒன்று இருக்கிறது, விலாயத்து ஒன்று இருக்கிறது. நுபுவத்து என்பது நபிமார்களுக்கு மாத்திரம் சொந்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுபுவத்தை நபிமார்களுக்கு மாத்திரம் தான் கொடுத்திருக்கிறான். ஆனா நபிமாரின் பட்டியலிலிருந்து யாரையும் எடுக்கவில்லை அல்லாஹு தஆலா. இது நிரந்தரமாக அல்லாஹு தஆலா நுபுவத்து நபித்துவத்தை எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்திருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு நபிக்கு மாத்திரம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்தான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு. அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மாத்திரம் அல்லாஹ் சொன்னான், ஜக்கரியாவே, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய நினைவு இல்லை என்றால் நபியுடைய பட்டத்திலிருந்து உங்களை நான் தூக்கிடுவேன், ரிஸ்ட்ல இருந்து எடுத்துருவேன்னு சொன்னான் அல்லாஹ். வேற எந்த நபிமார்கள் எதை சொல்லவில்லை. இன்னுவரைக்கும் நபிமார்கள் தான். அல்லாஹ் தஆலா அந்த சிறப்பு நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதே போன்று விலாயத்து, இந்த விலாயத்து என்பது அல்லாஹ் தஆலா அந்த வலிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான். சிலருக்கு வலிமார்களை விலாயத்தை அல்லாஹ் தஆலா சிலருக்கு எடுத்திருக்கிறான். ஆனா நபித்துவத்தை எடுக்கவில்லை யாருக்கும். சுஹபத்து அது அப்படித்தான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலமாக்களாக நம்மளை ஆலிம்களாகவும் ஹாஃபிஸ்களாகவும் முஃப்திகளாக நம்ம அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியம். நாம் வேற ஏதோ ஒரு சனதுகள் டிகிரிகள் பெற்றிருக்கலாம், வேற ஒரு நபராக இருக்கலாம், ஆலிம்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா ஆலிமாக நமக்கு ஆகியிருக்கிறானே, இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் எதுவும் இல்லை. நமக்கு தந்த பெரிய கிஃப்ட் அல்லாஹ்வுக்கு அதிகம் நாம் சுக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் அடியார்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். கண்ணியமானவர்கள், நாம் ஆலிம்கள் என்றாங்க, நபிமார் உலமா வரசத்துல் அன்பியா, நபிமாருடைய வாரிசு. நபிமார்கள் என்ன சேவை செய்தார்களோ, மக்களுக்கு என்ன சேவை செய்தார்களோ, பணி செய்தார்களோ, தீன் பணி செய்தார்களோ, அதை நாம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். உஸ்வத்துன் ஹசனா, எப்படி நபிமார்கள் சஹாபாக்கள் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார், உஸ்வத்துன் ஹசனாவா இருந்தார்களோ, அதே போன்று வலிமார்கள் நாம் உலமாக்களாகிய நாம் ஒவ்வொரு இடங்களிலே இமாமாக இருக்கிறோம், உஸ்தாத்மார்களாக இருக்கிறோம்.
தாவத்து தாய் தீன் பணி செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு துறையில இருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே யமன் தேசத்துக்கு அனுப்புறாங்க. யமன் தேசத்துக்கு அனுப்பும் போது சொன்ன ஒரே முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீ எங்க சென்றாலும் முஆதே அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்ந்துக்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பயத்தோடு நீ இருந்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நாம் எந்த பள்ளிக்கு போனாலும், எந்த மதரசாக்களுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய பயம் வேணும், மனுஷனுடைய பயம் வேண்டாம். நிர்வாகிகளுடைய பயம் தேவையில்லை, நிர்வாகிகள் பயம் தேவையில்லை. மக்கள் நம்மளை மிரட்டுவார்கள், பயங்காட்டுவார்கள், கேள்வியை பார்த்து பயப்படாதீங்க. நாம் முஃப்திகள், நாமெல்லாம் முஃப்தி, அல்லாஹ்வுக்கு பயப்படுவர், ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள். ஒரு பள்ளியில் இமாம் சிறுவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் அவர் ஒரு முஃப்தி, காதியுடைய அந்தஸ்து. கண்ணியமானவர்களே, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாமுல் ஆலம், இமாம்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்ந்த இமாம் அபு ஹனீஃபா, ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு கலீஃபாவுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது, விஐபி குடும்பம். அந்த பிரச்சனையில என்ன பிரச்சனை என்றால், ஒரு சிறு குழந்தை வஃபாத் ஆகி விடுகிறது. அந்த சிறு குழந்தையை அடக்குவதற்காக வேண்டி கபரு பள்ளிவாசலுக்கு கொண்டு செல்கிறார்கள். கொண்டு செல்லும் பொழுது அந்த குழந்தையுடைய தாய் தன் நெஞ்சை காய்ச்சவராக, தலையை மறைக்காதவராக, நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுது கொண்டே சென்றாள். அந்த தாய் அழுது கொண்டே செல்லும் பொழுது அவனுடைய கணவர் சொல்லுகிறார், நாம் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், நம்முடைய குடும்பத்துடைய அந்தஸ்து என்ன, நீ ரோட்டில் இப்படி வர்றிய மனுஷனுக்கு, ஆண்களுக்கு மத்தியில், அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் வருகிறாய், நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை நான் தலாக்கு விட்டுன்னு சொன்னார். ஒரு அடி எடுத்து வைத்தால் அவனை தலாக்கு சொல்லிடுவேன்னு சொன்னார். ஒரு விஐபி குடும்பம், ஒரு கலீஃபாவுடைய குடும்பம், இப்படி நடக்கிறாயேன்னு சொல்லி சத்தம் போடுகிறான். இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு ஆகி ஒவ்வொரு முஃப்திகள் இடத்துல போகுது. அப்ப உள்ள முஃப்தி, பெரிய பெரிய முஃப்திகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு முஃப்திகளும் ஒவ்வொன்றை சொல்றாங்க. ஒன்று, அந்த அம்மா சொல்லுது, என்னுடைய மகனுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வது இது கண்டிப்பா கலந்து கொள்ளும், இது அல்லாஹ் மீது சத்தியம் சொல்றாங்க. இங்கிட்டு சத்தியம் முடியக்கூடாது, இங்க தலாக்கு நிகழக்கூடாது. இந்த பிரச்சனையை முஃப்திகள் இடத்துல போய் சொல்றாங்க. ஒவ்வொரு முஃப்திகளும் ஒவ்வொன்று சொல்றாங்க. ஒருவர் சொல்றாரு தலாக்கு நிகழும் அல்லது சத்தியம் முறியும் சொல்றார். இறுதியாக ரயீசுல் இமாம், இமாம்களுக்கெல்லாம் தலைவராக இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், சின்ன வயசுக்காரவங்க, அவங்க இடத்துல வர்றாங்க. இந்த பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. இந்த பிரச்சனையை கொண்டு வந்த உடனே இமாம் சொன்னாங்க, தலாக்கு நிகழக்கூடாது, அந்த அம்மாவுடைய சத்தியம் முறியக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும் வழி? எல்லா உலமாக்களையும் ஆராய்ச்சி செய்துட்டாங்க, ஒன்னும் நடக்கல. இமாமுல் ஆலம் சொன்னாங்க, இந்த ஜனாசாவை அப்படி இறக்கி வைங்கன்னாங்க. நீ எங்க நிக்கிறீங்களோ அங்க ஜனாசாவை இறக்கி வைங்க, ஜனாசா தொழுக வைங்க, அந்த அம்மாவும் தொழுகட்டும், தொழுதுட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போகட்டும், நீங்க ஜனாசாவை கொண்டு வச்சா கபர்ஸ்தானுக்கு அடைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மா ஒரு அடி எடுத்து வச்சா தானே தலாக்கு நிகழும்? தலாக்கு நிகழாது, அந்த அம்மாவுடைய சத்தியம் முடியாது. இப்படிப்பட்ட யோசனையை சொல்லக்கூடிய ஆலிம்களா உலமாக்களா இருக்கணும், முஃப்திகளாக இருக்கணும். இதைத்தான் எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆலிம் என்றால் வெறும் துவா ஓதுறது, பாத்தியா ஓதுறது மாத்திரமல்ல, எல்லா வேலையிலும் ஈடுபடணும். காலி நம்ம ஒரு முஃப்தி, ஒவ்வொரு இமாம்கள், ஒவ்வொரு மஹல்லாவுடைய முஃப்தி நாம். அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ்வுடைய பயமும் நாம் சொல்லக்கூடிய விளக்கங்கள், சட்டங்களை நேரான முறையில் அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் சொல்ல வேண்டும். அந்த சொல்லு அவங்க அதில் எதிர்பார்த்த மக்கள் வர்றாங்க. இமாம்கள்ட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, ஆலிம்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, இந்த இதுக்கு வராசத்துக்கு என்ன பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்ன, எப்படி நிவர்த்தி பண்ணணும் என்பதை ஆலிம்கள் இடத்துல தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க மற்றவர்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட தக்வா உள்ள ஆலிம்களாக, உகரவியான ஆலிம்களாக, முஃப்திகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாகுமுல்லாஹ் அஹ்ஸனல் ஜஸா. மீண்டும் பணிவோடு ஞாபகப்படுத்தி
5 நிமிடம் மட்டுமே மிகச் சிறப்பாக தங்கள் வாழ்த்துறைகளை வழங்க வருகிற ஆலிம் பெருமக்களில் இரண்டாவதாய் ஏர்வாடி நகர மஜ்லிஸுல் உலமா சபையின் உறுப்பினர் மௌலவி எஸ் முர்சல் இப்ராஹிம் வாஹிதி ஹஜ்ரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم. وقال نبينا صلى الله عليه وسلم المرء مع من أحب. இந்த உலகத்தை படைத்து அதில் பல ஜீவராசிகளை படைத்து அதில் மிக உன்னத படைப்பாக மனித வர்க்கத்தை படைத்து அவர்களுக்கெல்லாம் ஹாத்தமுன் நபியாக எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருட்கொடையாக தந்த இறைவனுக்கே மாபெரும் புகழளித்தோம். அவருடைய சாதியும் சமாதானமும் எங்கள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், குறிப்பாக இங்கு ஆன்மீக அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் குத்துபு சுல்தான் செய்தி இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். வாயினிகள் பேரவை மற்றும் ஏர்வாடி நகர மஜ்லிஸ் உலமா இணைந்து நடத்தும் மீலாது விழா மற்றும் வலிமார்கள் போற்றும் விழாவில் எப்படி அல்லாஹ் நம்ம எல்லாம் இந்த இடத்துல ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையோடு சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் தஆலா தனது அருமறையாம் திருமறையிலே கூறும் பொழுது இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகின்றார்கள். ஈமான் கொண்ட முஃமின்களே, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலாத்தும் ஸலாமும் சொல்வீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போதெல்லாம் என்னை நீங்கள் வணங்குவீராக, எனக்கு நீங்கள் கட்டுப்படுவீராக, என்னை அதிகம் அதிகம் திக்ர் செய்வீர்களாக என்று கூறக்கூடிய இறைவன் இதே போன்று என்னுடைய மலக்குமாக செய்கின்றார்கள், அதே போன்று நீங்கள் செய்ய வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொன்னதில்லை. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் மீது உள்ள பாசத்தினால், தன்னுடைய ஹபீபின் மேல் உள்ள பாசத்தினால் நானும் என்னுடைய மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத் சொல்லுகின்றோம், அதே போன்று நீங்களும் சொல்ல வேண்டும் என்று நமது கட்டளை இடுகின்றான் என்று சொன்னால் அந்த வல்ல ரஹ்மானுடைய பாசம் தன்னுடைய ஹபீபின் மீது எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழும் காலங்களிலே அவர்களுக்கு அவர்கள் படும் இன்னல்களுக்கும் அவர்கள் படக்கூடிய துன்புகளுக்கும் அவர்களுக்கு மக்கத்து காபீர்கள் தொல்லை தந்த நேரங்களிலே உறுதுணையாக பக்க பலமாக இருந்தவர்கள் தான் அபூ தாலிப் அவர்கள். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவருடைய எல்லாவித அஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் இன்பத்திலும் துன்பத்திலும்
சம பங்கு உரிமை எடுத்துக் கொண்டவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இந்த இருவருடைய மரணமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனதை மிக கஷ்டத்தில் ஆழ்த்தியது, மன சஞ்சலப்படுத்தியது, மனதை அதிகம் வேதனைக்குள்ளாக்கியது. மக்கத்தை காபிர்களுடைய தொல்லைகளும் இன்னல்களும் அதிகமானது. அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தாலும் உடலாலும் நோவினப்பட்டார்கள். இந்த சமயத்தில் தான் வாரவர் கோமான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீ உங்களுக்கு இன்னல் தரக்கூடிய, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய இந்த காபிர்களை நீங்கள் அனுமதி வந்தால் இந்த 2 மலைக்கு மைத்தில் வைத்து நசுக்கி விடுவேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுமதி கேட்க, மன்னிப்பின் மாண்பு, மன்னிப்பதையே தன்னுடைய நற்குணமாக கொண்டிருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். இப்பொழுது அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அமைதிப்படுத்த வேண்டும், அல்லாஹ் சாந்திப்படுத்த வேண்டும். அவருடைய மனதை ஆறுதல் அளிக்க விரும்பி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் எதை கொண்டு வேண்டுமானாலும், யாரை கொண்டு வேண்டுமானாலும் மன அமைதிப்படுத்தியிருக்க முடியும். குறிப்பாக சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவர்களை கொண்டும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன அமைதிப்படுத்தியிருக்க முடியும். காரணம், இவர்கள் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிக நெருக்கமானவர்களாகவும், நபியின் மீது அதிகம் அக்கறை கொண்டவர்களாகவும், நபியின் மீது அதிகம் பாசம் கொண்டவராக இருந்தார்கள். மாறாக அல்லாஹ் அதை விரும்பவில்லை. தன்னுடைய ஹபீப் தன்னை காண்பதின் மூலமாக மன அமைதி பெற வேண்டும், தன்னை காண்பதின் மூலமாகத்தான் அவர் மன சாந்தி அடைய வேண்டும், தன்னை காண்பதின் மூலமாகத்தான் அவன் மன ஆறுதலை வேண்டும் என்று விரும்பி தன்னை காண்பித்ததின் மூலமாக நபி அவர்களை மன அமைதிப்படுத்தினான், மன சந்தோஷப்படுத்தினான், மன ஆறுதல் படுத்தினான் என்று சொன்னால் இந்த அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முன்னான இந்த உறவை நம்மால் எவ்வாறு உணர முடிகின்றது? அல்லாஹ்விற்கும் ரசூலுக்குமான இந்த உறவை எந்த அறிவினாலும் யோசித்திட முடியாத, எந்த கல்வினாலும் சிந்திக்க முடியாத, எந்த வாயினாலும் பேச முடியாத, எந்த பேனாவினாலும் எழுதி முடிக்க முடியாத இந்த உறவை நம்மால் எவ்வாறு உணர முடிகிறது என்றால் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக மோகம் கொள்ள வேண்டும், அவர்கள் மீது அதிகமான ஸலவாத் சொல்ல வேண்டும். அந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இந்த ஏர்வாடி தர்காவிலே ஆன்மீக அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் எங்களுடைய பாட்டனார் குதுபு சுல்தான் சையத் இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் மதீனத்து ராஜா என்பதற்காகவோ நபி அவர்களின் பேரர் என்பதற்காகவோ அல்ல, மாறாக அவர்கள் மதீனாவை அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது மஸ்ஜிது நபவியை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை கண்ணியம் காக்கக்கூடிய விஷயத்திலும், நபி அவர்களை போற்றக்கூடிய விஷயத்திலும், நபி அவர்கள் மீது அதிகம் ஸலவாத் சொல்லக்கூடிய விஷயத்திலும் மிக ஆர்வமாகவும் ஆசையாகவும் வாழ்ந்தவர்கள். அதுதான் இன்று இந்த ஏர்வாடி தர்காவிலே ஆன்மீக அரசாட்சி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எனவே நாமும் அந்த நபியின் மீது அதிகமான ஸலவாத் சொல்லி நல்லொரு கூட்டத்தை அல்லாஹ் நம்மளை சேர்த்து வைப்பானாக. கடைசியாக இந்த நாதாக்குள் இடத்திலே ஒரு சிறிய துவாவோடு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிது ஃபாத்திமாவுடைய நிறுவனர் அப்துல் வாஹித் அவருடைய மனைவி ஃபாத்திமா செய்த எல்லா விதமான நற்காரியங்களையும் அல்லாஹ் ஏற்ற கபூல் செய்வானாக. அவருடைய கபூரை விசாலமாக்கி வைப்பானாக, பூஞ்சோலையாக்கி வைப்பானாக.
அதே போன்று இந்த வாஹிது ஃபாத்திமா மதரசா இந்த அளவிற்கு வளர்ந்திருப்பதற்கு காரணமாக இருந்த எங்களை உஸ்தாத்மார்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அதே போன்று இந்த வாஹிது ஃபாத்திமா மதரசா கியாமத் நாள் வரைக்கும் பல ஆலிம்களை உருவாக்கக்கூடிய மதரசாவை திகழ்வதை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதே போன்று மலேசியா ரெஸ்டாரண்ட் நாசிகண்டா ஜுபைடாவினுடைய நிறுவனர் பேராவூரணி தாலுகா உடை நாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய ஜுபைடா அம்மாள் பெண்கள் மதரசாவுடைய தலைவரும் டாக்டர் அப்துல் அஜீஸ் பின் அப்துல் ரஸாக் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கபூல் செய்வானாக. அவர்களுக்கும் அவர் மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அதே போன்று அந்த ஜுபைடா அம்மாள் பெண்கள் மதரசா கியாமத் நாள் வரைக்கும் பல ஆலிமாக்களை உருவாக்கக்கூடிய மதரசாவாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துஆவோடு என்னோட உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. ஜஸாக்கும் அல்லாஹு ஹஸனல் ஜஸா. அடுத்து வாழ்த்துரை வழங்குவதற்காக ஏர்வாடி நகர மஜ்லிஸுல் உலமா சபையின் தலைவர் மௌலவி அல்ஹாஃபிஸ் அல்ஹாஜ் எஸ் முஹம்மது இப்ராஹிம் பாக்கவி ஹஸரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன வத் தாஹிரீன் வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن يطع الله ورسوله ويخشى الله ويتقه فاولئك هم الفائزون. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من أحب لله وأبغض لله وأعطى لله ومنح لله فقد استكمل الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து முறித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது தவறாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா புனிதமான அவையிலே நம்மை ஒன்று கூட்டியது போல் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய வாஹிது ஃபாத்திமா அரபு கல்லூரியில் நிர்வாக பெருமக்கள், உஸ்தாதுமார்கள், மாணவ கண்மணிகள், உலமா பெருமக்கள், ஏர்வாடி நகர மஜ்லிஸ் உலமா சபையின் உலமா பெருமக்கள், கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எங்களுடைய ஆசிரியர் தந்தை ராமநாதபுரம் மாவட்ட அரசு காசி ஹசரத் கிப்லா தாமத் பரக்காத்து அவர்களே, எளிமையின் நாயகர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஃபௌஸ் அப்துல் ரஹீம் ஹசரத் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களே, மற்றும் மலேசியாவில் வந்திருக்கிற தொழிலதிபர் டத்தோ ஹாஜி அப்துல் அஜீஸ் ஹாஜியார் அவர்களே, மற்றும் ஏனைய உலமா பெருமக்களே, தர்கா ஹக்கத்தார் நிர்வாக சபையின் தலைவர் மற்றும் நிர்வாக பெருமக்கள், உறுப்பினர்கள், ஏனைய ஜமாத்தார்களே, வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருக்கும் எல்லா வளங்களையும் தந்தருள் புரிவானாக. பேசுவதற்கு நேரம் குறைந்திருக்கிறது. விருந்தினர்களை உபசரிப்பதுதான் ஏர்வாடியின் கடமை. காரணம், பாதுஷா நாயகம் அவர்கள் வந்தவர்களை வாழ வைப்பவர்கள், வந்தவர்களை உபசரித்தவர்கள் என்பதால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். வந்தவர்களுக்கு வழிவிட்டு விட்டேன். அலாபி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நிம்மதியை தேடி அடைந்து கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்தில் அருள்மறை நம்மை குறித்து சொல்கிறது, நிம்மதி வேண்டுமா, நீங்கள் திக்ரு செய்து கொண்டிருங்கள் என்று. திக்ருகளின் பொருட்டால் தான் இறைநேசர்களாக, இறையடியார்களாக, அல்லாவின் அன்பை
பொறித்தவர்களாக இந்த உலகத்தில் மாறினார்கள். மாணவியின் வாழ்க்கையை கூறும் மீளாலும் வழிமார்களை நினைவு கூறும் விழாக்களும் இன்று அடிக்கடி நடந்து கொண்டிருப்பதின் நோக்கம் என்ன தெரியுமா? நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வதற்கு, நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்லவனாக மாற வேண்டும் என்பதை தாண்டி மனிதனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய நியதி. இன்று மனிதன் செத்து போய்விட்டது, மனிதன் என்பதே இல்லாமல் போய்விட்டது. ஒரு வழியிடத்தில் கேட்கப்படுகிறது, ஒரு வழியுள்ளாளாக மாறுவதற்கு என்ன தகுதி என்று கேட்ட போது அவர் சொல்லி காட்டுகிறார், என்னை மாற்றியது ஒரே ஒரு வசனம், இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் அத்தனை பேரும் சகோதரத்துவத்துக்கு சொந்தக்காரர்கள். இந்த வசனம் தான் என்னை இறைநேசத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது. எப்படி சேர்த்தது என்று பார்க்கிற போது, நீங்கள் பார்க்கிற போது பொறாமைக்காரர்கள், எதிரிகள், நிறைய புறம் பேசுபவர்கள் உங்களுக்குள் அளவலாவிக் கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் அவர்களை பார்த்து புன்முறுவல் பூத்து போங்கள், நீங்கள் இறைநேசர்களாக மாறிவிடுவீர்கள். அந்த வார்த்தை தான் என்னை வழியாக வார்த்தெடுத்தது என்று அந்த வழியுள்ளார்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆம், நம்மை சமாதானப்படுத்துவதற்கு, நம்மை சாந்தமடைய வைப்பதற்கு, நம்மை அமைதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் தந்த ஆயுதம் திக்ர். அல்லாஹ் தந்த ஆயுதம் அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உர்வத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு வேளையில் காலை எடுக்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது, காலை வெட்டுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது அவரிடத்தில் சொல்லப்பட்டதாம், நான் உங்களது காலை எடுக்க வேண்டும், மயக்க மருந்து கொடுக்க வேண்டும். அந்த மயக்க மருந்து எதிலிருந்து தயார்படுத்தப்பட்டது? போதைப் பொருளிலிருந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே சொன்ன போது உர்வத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், போதையை எடுப்பது இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது, எனக்கு தேவையில்லை. ரம்பத்தை கொண்டு அறுக்க முடியாது, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டபோது, மருத்துவர்கள் கேட்டபோது உர்வத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹு அலைஹி சொல்லி காட்டாங்க, நான் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கிறேன், அல்லாஹ்வை எண்ணி நான் அல்லாஹ்வை அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேன், என் காலை எடுத்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் திக்ரை ஓதிக்கொண்டிருக்கிற போது அவர்கள் கால்கள் எடுக்கப்பட்டது என்ற சரித்திரத்தை பார்க்கிறோம். ஆம், நமது உள்ளம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றால், நமது உள்ளம் உருக வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தை தவிர வேறு யாரிடத்திலும் மன்றாடுவது கூடாது. ஆனாலும் கூட வழிமார்களை தேடி வருவதின் நோக்கம் என்ன? எதற்கு வருகிறோம்? நினைத்து பாருங்கள். பாதுஷா நாயகத்தின் இடத்தில் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறது வாகிது பாத்திமா அரபு கல்லூரி, வாகிதுகள் பேரவை. நீங்கள் உண்மையில் சான்றிதழ் படைத்தவர்கள், யாருக்கும் கிடைக்காத சிறப்பு தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஊழல் நடத்தினாலும் கூட இந்த அளவிற்கு சிறப்பு கிடைக்குமா என்பது யாராலும் எண்ணி பார்க்க முடியாது. காரணம், மாணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரர் குத்பு சுல்தான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சன்னிதானத்தில் நடக்கப்பட்டிருக்கிற இந்த பேரவையின் நிகழ்வு ஏர்வாடி நகர மஜ்லிஸ் உலமா சபையும் சேர்ந்து செய்வதை நாங்கள் பெருமையோடு கருதுகிறோம். ஏன் தெரியுமா? உங்களை போன்றவர்கள் எங்களை வார்த்தெடுப்பதால் தான் நாங்கள் எங்கள் வல்லநபியின் வாரிசுகளோடு அரவணைத்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய பேர் நினைப்பாங்க, உள்ள போகும்போது நிறைய பேர் நமக்குள்ளே ஒரு இருக்கும், போர்வையை வாங்கி தலையில வைக்கிறாங்களே, போர்வையை ஒட்டி எடுக்கிறாங்களே, போர்வை போய் இது எங்கிருந்து கற்றுக் கொடுக்கப்பட்டது? எங்கிருந்து தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் நபிக்கு கண் தெரியும். கொஞ்சம் சின்னதா முடிச்சிருந்த வார்த்தைகள் நிறைய பேச வேணாம். யாக்கூப் நபிக்கு கண்ணு தெரியாம போச்சு அப்படிங்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து விட்ட சட்டை, இதுஹபு பிகமிசி காதா, இந்த சட்டையை கொண்டு போய் போங்க, ஃபல்குஹு அலா வஜ்ஹி அபி, என்னுடைய தந்தையின் முகத்தில் போடுங்கள், யல்கி பசீரா, பார்வை வந்துவிடும். ஒரு நபியுடைய கண் தெரியாமல் போகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அணிந்திருந்த அந்த சட்டையை எடுத்து அவர்கள் முகத்தில் போடுகிற போது பார்வை வந்து விடுகிறது. அல்குர்ஆன் நமக்கு சான்று வழங்குகிறது. அதுதான் வழிமார்கள் மேல் போர்த்தப்பட்ட போர்வையின் சன்னிதானத்தில் எடுத்து வைக்கப்படுகிற, முத்தி எடுக்கப்படுகிற நம்முடைய எல்லா நோய்களும் அகலும் என்பதில் இதுதான் நமக்கு சான்றுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய கருத்துகள் நீண்டு பேச தேவையில்லை, நிறைய நடைமுறைகளை தள்ளி போட தேவையில்லை. வழிமார்கள் இல்லையே வாழ்வு கிடையாது, வழிமார்கள் இல்லையே வாழ்க்கை கிடையாது. குழந்தைகள் வேண்டுமா? கடன் தொல்லைகள் தீர வேண்டுமா? நிறைய பிரச்சனைகள் அகல வேண்டுமா? வழிமார்கள் சன்னிதானத்தில் விழாமல் இந்த
உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய கராமத்துகளையும் அற்புதங்களையும் அளவலாவிக் கொண்டிருக்கிற பாதுஷா நாயகத்தின் பிள்ளைகளிடத்தில் கேட்டு பாருங்கள். கராமாத்துகள் கொட்டி கிடக்கிறது. நாகுலஞ்சமான இடத்தில், முத்துப்பேட்டை பாபாவிடத்தில் போய் சேர்ந்திருந்து பார்த்தவர்களை காட்டிலும் ஏர்வாடியில் தஞ்சம் புகுந்தவர்கள் நிறைய பேர் நிறைய அற்புதங்களை பார்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அத்தனை பேரும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகவாசத்திலும் வழிமார்கள் வாழ்வில் சுகவாசத்திலும் அத்தனை பேரையும் கிடைக்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகுமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. மிகச்சிறந்த வாழ்த்துறை. இந்த ஏர்வாடி நகர மஜ்லிஸுல் உலமாவோடு வாகிதிகள் பேரவை இணைந்தவை, வாகிதிகள் பேரவையும் பெருமை பெறுகிறது என்கிற செய்தியோடு அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக ஏர்வாடி ஜாமியா மௌலவியல் ஹாஃபிஸ் ஹஜ்ஜியாஸ் அலி சமதான ஹஜ்ரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன சுல்தான் இப்ராஹிம் இஸ்மி இலா கைரில் பரியத்தி இன்திமாய். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, காலத்தின் அருமையை கருத்தில் கொண்டு எனக்காக பணிக்கப்பட்ட 5 நிமிடங்களுக்குள் என்னுடைய உரையை நான் நிறைவேற்றி வருவேன். நாமெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். தமிழில் ஒரு மொழி, நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். எப்படி? நீரின்றி அமையாது உலகு. ஆனால் அதை விட சத்தியமான வார்த்தை என்ன தெரியுமா? நிதர்சனமான வார்த்தை. நீரின்றி அமையாத உலகு என்பதை விட நபியே, நீங்களின்றி அமையாத உலகு என்பதுதான் இறை கூற்று. ஹதீஸ் குத்ஸியில் இறைவன் சொன்ன வார்த்தை இங்கே உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். லௌலாக்க லௌலாக்க லமா ஹலக்து அஃலான். நாயகமே, உங்களை நான் படைக்கவில்லை என்றால் இந்த புவியில் எதையுமே நான் படைத்திருக்க மாட்டேன் என்றான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். அந்த வார்த்தையை இந்த மொழியோடு ஒப்பிட்டு பாருங்கள். நீரின்றி அமையாத உலகு என்பதை தாண்டி நபியே, நீங்கள் இல்லை என்றால் இந்த உலகம் அமைந்திருக்காது என்பதுதான் நிதர்சனமான இறை கூற்றினுடைய உச்சம். அது இதைவிட மாநபியினுடைய மாண்பை எவ்வாறு கூறிவிட முடியும்? குர்ஆனில் ஒரு வசனம் அல்லாஹ் சொல்வான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நபியே, நீங்கள் கூறுங்கள் இந்த சமூகத்தார்களிடத்தில், அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பீர்களே ஆனால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்றான். இங்கே இந்த வசனத்தின் ஊடாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹுவை நாம் நேசிப்பதாக இருந்தாலும், நம்மை அல்லாஹ் நேசிப்பதாக இருந்தாலும், இங்கே ஒரு நிபந்தனை, நபியை பின்பற்ற வேண்டும் என்பதுதான். இதைவிட மாநபியுடைய மாண்பை எவ்வார்த்தையில் கூறி நாம் நிறைவு செய்ய முடியும்? உச்சகட்டமாய் 1,24,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டு இருந்தாலும் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஏவிய வார்த்தை அந்த உம்மத்திற்கு, அந்தந்த உம்மத்தார்களுக்கு, அத்தியுல்லாஹு வ அத்தியு ரசூல், அல்லாஹுக்கு வழிபடுங்கள், நான் அனுப்பிய அந்த தூதர் என்றான் அல்லாஹ். ஆனால் நாயகத்திற்கு மாத்திரம் சற்றே விதிவிலக்காய் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்வான், மை யுதஇ ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் என் தூதருக்கு வழிபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வாகிய எனக்கு வழிபட்டவர் என்றான் அல்லாஹ். இந்த ஒரு வார்த்தையை நபியினுடைய மாண்பு எப்பேற்பட்டது என்பதை நமக்கு அழகிய முறையில் சொல்லி காட்டும். இங்கே எத்தனையோ தலைவர்கள் நமக்கு முன்னால் தோன்றி இருந்தாலும் அதிகபட்சமாய் அவர்களுக்காக அனுப்பப்பட்ட அந்த மக்களில் 1 நூற்றாண்டு காலம் அல்லது 2 நூற்றாண்டு காலங்கள் நினைவு வைத்திருப்பார்களா? 15 நூற்றாண்டு காலங்கள் கழிந்தாலும் நாயகம் மாத்திரம் அல்ல, நாயகத்தை தொட்டவர்கள் தொடர்புடையவர்கள், நாயகத்துக்கு உடன்பட்டவர்கள் முரண்பட்டவர்கள், நாயகத்தை கொண்டு தோழமை கொண்டவர்கள் விலகி இருந்தவர்களும் எல்லாம் இன்று வரை பேசப்படுகிறார் என்று சொன்னால் அந்த நாயகனுடைய மாண்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்வான், நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும்,
இந்த உலகத்தில் ஆக தலை சிறந்த இடங்கள் என்று நம்மிடத்தில் கேட்டார், எதை சொல்வோம்? மார்க்கம் சொல்லி தருகிறது 3 இடங்கள். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், இன்னொன்று மஸ்ஜிது நபவி, மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா. என்ன காரணம்? இந்த 3 இடங்களிலும் நாயகத்தினுடைய புனிதமான முபாரக்கான பாதங்கள் பட்ட காரணத்தினால் உலகத்தில் தலை சிறந்த இடங்களாக இந்த 3 இடங்கள், இந்த 3 பள்ளிவாசல்களும் ஆக அதிக நன்மையை இந்த சமூகத்திற்கு பெற்றுத்தரக்கூடிய அந்தஸ்தில் இருக்கிறது என்று சொன்னால் நாயகத்தினுடைய முபாரக்கான திருபாதங்கள் பட்ட காரணத்தினால். அதைத்தான் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் கூறுகிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த நகரத்தின் மீது சத்தியமாக என்கிறான் அல்லாஹ் சூரா பலதினுடைய முதல் வசனத்தினூடாக. என்ன காரணம்? இந்த நகரத்தின் மீது சத்தியமாக என்கிறான். காரணம் என்ன தெரியுமா? நாயகமே, இந்த நகரத்தில் நீங்கள் வசிக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நகரத்தின் மீது சத்தியம் என்கிறான் அல்லாஹ். இதை விட மாணவியினுடைய மாண்பை எந்த வார்த்தையில் கூறி நிறைவு செய்ய முடியும்? இறுதியாய் ஒரு விஷயம், ஹஸரத் இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், வயது முதிர்ந்த ஒரு சஹாபி அவர்கள், ஒரு நாள் நாயகத்தை காண வருகிறார்கள். பத்ரில் கலந்து கொண்ட சஹாபியும் கூட வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அன ரஜுலு லரீரில் பஸர், நாயகமே, கண்பார் வயோதிகத்தின் காரணத்தினால் கண் பார்வை சற்றே பலகீனமாகி போய்விட்டேன் நாயகமே, என்னால் அடிக்கடி வந்து தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு வர முடியவில்லை. ஆகையினால் யா ரசூலல்லாஹ் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், ஃபஸல்லி யா ரசூலல்லாஹ் ஃபீ பைத்தி மகானன் அத்தகிதுஹு முஸல்லா, நாயகமே, நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வருகை தர வேண்டும், அதில் ஒரு இடத்தில் நீங்கள் தொழுகையை நடத்த வேண்டும் அல்லது தொழ வேண்டும், அந்த இடத்தை நான் என் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்வேன் என்றார்கள் இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த சஹாபி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாயகம் மறுப்பு தெரிவிக்காமல் சென்றார்கள் அவருடைய வீட்டிற்கு. அங்கே சென்று தொழுகையை நடத்திவிட்டு வந்த மறுகணம் இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நாயகமே, இந்த உலகத்தில் எனக்கு ஆக சிறந்த இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அடுத்தபடியாய் நீங்கள் இன்று என்னுடைய வீட்டில் நீங்கள் தொழுகை நடத்தி அல்லது தொழுத இந்த இடம்தான் என்று அந்த இடத்தை முத்தமிட்டு நாயகத்திடம் பறைசாற்றினார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மாண்பை அந்த சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு விளங்கி வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த உத்தம மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய நினைவு கூறக்கூடிய இந்த விழாவை நம்ம எல்லாம் ஒன்று கூட்டியது போல் நாளை இந்த விழாவுக்கு சொந்தக்காரர்களான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடனும் அவருடைய திருப்பேரர்கள் வலிகள் கோமான் அப்துல் காதிர் ஜிலானி அன்னவருடனும் அவருடைய பேரர் ஏர்வாடி வாழ் ஏந்தல் ஷஹீத் குத்துபு சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷா அன்னவருடன் சோனபதியில் ஒன்றிணைந்திருக்கும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தல் கொள்வார் என்று கூறி வாய்ப்புக்கு முடிவுகிறேன். வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. டீ சம்சாலாம் ஒரு அளவுக்கு சாப்பிட்டாச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உற்சாகமா பேசக்கூடிய ஆலிம்களின் பேச்சுக்களை நம்ம கவனிப்போம். நம்ம எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கிற சிறப்புரை இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாகும். ஒரு சில வாழ்த்துறை மட்டும்தான். அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக சாத்தான குலாமன் ஜும்மா பள்ளி வாசலில் தலைமையுமா மௌலானா மௌலவி முகமது சுலைமான் வாஹி ஹஜ்ரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். قال الله تعالى في القرآن العظيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அருளாளர் அன்புடையோர்
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். ஒரு சிறப்பான ஒரு அவை, வரவேற்புரை வாழ்த்துரை என்று நிறைய உலமாக்கள் நிறைய கருத்துக்களை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். வாழ்த்துரைக்கும் சொல்லி நான் அழைத்ததனுடைய ஒரு நிகழ்வு, ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நேரம் ரொம்ப முக்கியம். நபி தோழர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. இந்த வசனம் இறங்கிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை போன்ற ஒரு மனிதர் தான் என்ற அடிப்படையில எல்லா தோழர்களுமே ரசூலுல்லாஹ் முன்னால் குரலை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் இந்த வசனம் இறங்கியது. அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள். அவ்வாறு உயர்த்துவது உங்களுடைய அமல்களை பாழ்படுத்திவிடும் என்பதுதான் இந்த வசனம். இந்த இடத்துக்கு வந்ததோட எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. பாதுஷா நாட்டினுடைய தர்பார்ல நம்ம வந்திருக்கோம். அவங்க முன்னால நம்ம சத்தத்தை அந்த அளவுக்கு உயர்த்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் அல்லாஹ் நம்ம சத்தத்தை உயர்த்தக்கூடாது என்று உத்தரவிட்டு இருக்க, அவர்களுடைய வாரிசுகளான பாதுஷா நாட்டின் முன்னால் நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சுல எந்த விதமான தவறும் வந்துவிடக்கூடாது, எந்த விதமான நெருடலும் வந்துவிடக்கூடாது. அவர்கள் ஹயாத்தா கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதில் மட்டும் கவனமாக நம்ம பேச வேண்டும். இந்த வசனம் இறங்கியது. சாபித் பின் கைஸ்ங்கிற அந்த சஹாபி யதார்த்தமாகவே அவர்களுக்கு சத்தமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. சில நபர்கள் ரகசியம் பேசினாலும் சத்தமா தான் பேசுவாங்க, அவங்களுடைய இயல்பு அது. இந்த வசனம் இறங்கியதோட வீட்டுல போய் அப்படியே உட்கார ஆரம்பிச்சுட்டார். பள்ளிவாசல் என்பது அவர் வருவதே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கப்பா சாபித் பின் கைஸ காணோம் என்று சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத்துல சஅத் பின் முஆத்ங்கிற அந்த சஹாபிய சாபித் பின் கைஸுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க. என்ன காரணத்தினால சாபித் பின் கைஸ் இங்க வரல அப்படிங்கிற ஒரு காரணத்தை கேட்கிறதுக்காக வேண்டி சஅத் பின் முஆத்ங்கிற ஒரு பெரிய ஒரு சஹாபி அனுப்புறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாபித் பின் கைஸ் சொல்றார், நான் இயல்பாவே சத்தமாக பேசக்கூடியவர் நபர். அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வசனத்தை இறங்கி வச்சுட்டான். நான் யதார்த்தமாக பேசப்போய் நான் செய்திருக்கக்கூடிய அமல்கள் ரொம்ப கம்மியானது. நான் செஞ்சிருக்கக்கூடிய அமல்கள் ரொம்ப ரொம்ப கம்மியானது. அந்த தகப்பத்த அமல், உங்களுடைய அமல் வீணாகிவிடும் என்று சொன்னான். நான் என்ன செய்வேன்? நான் ஒரு நரகவாசி. சஹீஹ் முஸ்லிமுடைய வார்த்தை, நான் ஒரு நரகவாசி என்று சாபித் பின் கைஸ் சொல்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கக்கூடிய நேரத்தில், அது உன்னுடைய இயல்பான குணம்பா. லைசஹுவ மின் அஹ்லின்னார். நீ நரகவாசிகள. லைசந்த மின் அஹ்லின்னார், நீ நரகவாசிகளே, நீ ஒரு சொர்க்கவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஹதீஸ். இந்த ஹதீஸ் நம்மளுக்கு படிப்பிக்கக்கூடிய படிப்பினைகள் ஏராளம். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டு இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் நபவியில என்னுடைய சத்தத்தை நான் உயர்த்தக்கூடாது, எந்த விதமான கவனக்குறைவான வார்த்தைகளை நான் வெளிவிட்டு விடக்கூடாதோ, எந்த விதமான சிந்தனை மாற்றமான சிந்தனைகள் அந்த இடத்துல பேசிவிடக் கூடாது, என்னுடைய அமல்கள் வீணாக்கப்பட்டு விடுமோ. மஸ்ஜித் நபவியிலிருந்து சில நபர்கள் செருப்பை தூக்கி தூக்கி போட்டு வீசிட்டு போவாங்க. என்ன அவசரம் தெரியல, அவங்க என்ன உம்ரா செஞ்சாங்க, என்ன ஹஜ் செஞ்சாங்கன்னு தெரியல. அதே மாதிரிதான் இந்த இடம் அல்லாஹ்வுடைய நேசர்கள் துயில் கொள்ளக்கூடிய ஒரு இடம். எந்த இடத்துல பொருளை உயர்த்தக்கூடாது, அது போன்று உண்டான ஒரு இடத்துலதான் அல்லாஹ் தஆலா வாஹிதியாவுடைய பேரவின்மை நிகழ்வை நடத்த வைத்திருக்கிறான் என்று சொன்னால் வாஹிதியா அதை கண்ணியமாக கடந்து செல்லும்.
பாதுஷா நாயகத்துக்கு எந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த கண்ணியத்தை இந்த இடத்து அவர்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த வாகிய பேரவை நடப்பதற்கு அனுமதி தந்ததற்கு நாம் அவர்களை கண்ணியப்படுத்தியதற்கு சமமா. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. எதை கேட்கமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம்மை ஒவ்வொருவருக்கும் தந்ததாக. வாஹிரதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. ஒரு வாழ்த்துறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிறப்பாக காட்டி தந்த ஹஸரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ். இப்பொழுது அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக நாகூர் ஏழப்பை பள்ளிவாசலின் தலைமை இமாம் மிகச்சிறந்த ஆலிம் கவிஞர் மௌலானா மௌலவி அல்-ஹாஃபில் கே.ஆர். ஃபரீத் முஹம்மது ஒலி வாஹிதி ஹஸரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பாபிஹி அஜ்மஈன். மாணவியின் மாண்பு கூறும் மீலாது விழா வலிகள் நினைவு விழா இருபது விழாவின் தகுதிமிக்க தலைவர், அவையை அலங்கரிக்கும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட சக முகவர்கள், வாஹிதியாவின் மாணவ கண்மணிகள், இந்நிகழ்வை வருகை இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள், இளைஞர்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழில் ஒரு பழமொழி உண்டு. பசி வந்தால் மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடையாமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, காமம் ஆகிய 10 பறந்துவிடும் என்பார்கள். ஆனால் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பசி கூட பாடம் பெற்றது. கந்தக்கினுடைய யுத்தத்தில், அகழ் யுத்தத்தில் அன்னலாரிடத்தில் சில தூதர்கள் ஒரு முறையீடை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பாறை உடைக்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கரத்தில் உடைப்பதற்குரிய சாதனத்தை ஓங்கியவர்களாய் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அடித்தார்கள். 3 அடி உடைக்க முடியாத பாறை. உத்தம நபியினுடைய உச்சரித்த அந்த வார்த்தையினுடைய பலம், நபித்துவத்தின் வெளிப்பாடு அந்த பாறையை துகளாக ஆக்கியது. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் பார்த்த நிலைதான், பெருமானாருடைய அடிவயிற்றில் 2 கல்லை வைத்து கட்டியிருந்தார்கள். பசிக்கும் பாடம் நடத்தியவர்கள் பைகம்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய வலிமார்களும் அவர்களுடைய சுன்னத்துக்களை இன்னும் சொல்வதானால், நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் வலிமார்களுக்கும் கொடுத்து சோதித்தான். அத்துணை சோதனைகளையும் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் கடுமையான பசி நாம் அறிந்து செல்கிறார். தாய்மைக்கு 40 பெண்ணும் ஆகியாகி பசியினுடைய உச்சத்தில் தஜினா நதிக்கரை வரக்கூடிய அந்த மணலில் வெளித்தெரியக்கூடிய கிழங்கை எடுத்து பசி ஊட்டிக் கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி தஜினாவை நோக்கி நடந்து வருகின்ற பொழுது தனக்கு முன்னால் வயதில் கூட்டவர்கள் நின்று கொண்டிருக்க கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்காக அந்த கிழங்கின் வகை அவர்களின் பசியை அவர்கள் திரும்பிவிடக்கூடிய காட்சி நமக்கு ஒரு பசிக்கு பாடம் நடத்திய போது அவர்களின் குடும்ப வாரிசுகள் பசிக்கான பாடத்தை இந்த சமூகத்திற்கு எப்படி கற்றுக் கொடுப்பது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹபீபை உளப்பூர்வமாக நேசிக்கக்கூடிய அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வலிமார்களை நேசித்து
அவர்கள் சொன்ன அவர்கள் நடந்த வழியில் பின்பற்றி நடப்பதற்குரிய உயர்ந்த பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் பரக்கத்து கொண்டு நம் அனைவருக்கும் தருவானாக என்ற வார்த்தையை கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. மிகச்சிறந்த சிறப்பு, மிகச்சிறந்த வாழ்த்துறை. அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக வாகிதிகள் பேரவையின் செல்லப்பிள்ளை, இதுல ஏதோ ஷேக்காவது வாகிதின்னு போட்டிருக்கு. நாங்க எல்லாம் செல்லமா முத்துவாப்பா வாகிதின்னு சொல்லி பழகி இருக்கிறோம். நக்கம்பாடி ஜும்மா பள்ளிவாசலின் ஜும்மா மதிப்பிற்கும் இந்த பாசத்திற்குரிய அவர்கள் வாழ்த்துறை வழங்குவதற்காக மிக விரைவாக வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அஸீம் நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியமான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கிற, வருகை தந்திருக்கிற அத்துணை ஆதி பெருமக்கள், மாணவ செல்வங்கள், ஏர்வாடி தர்காவுடைய ஜமாத் முக்கிய பெருமுகர்கள், ஏர்வாடியுடைய அனைத்து மக்கள், வந்திருக்கிற அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதமான வளத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் சையது ஷஹீத் குத்துபுல் எஜமான் இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷா அவர்களின் பொருட்டால் என்றென்றும் தந்தர் புரிவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உடலில் இருந்து இரத்தத்தை கொத்தி எடுக்கிறார்கள். அதிகமான இரத்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து அந்த இரத்தத்தை ஒரு குடுவையில் அடைக்கிறார்கள். அடைத்து சஹாபிகளை பார்க்கிறார்கள். அந்த கூட்டத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் என்கிற ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபியை நபி அழைத்தார்கள். உள்ளதிலேயே சிறு வயது சஹாபி, ரொம்பவும் 10 வயது நிரம்பிய அந்த அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அழைத்து, இந்த இரத்தத்தை கொண்டு போய் யாரும் பார்க்காத இடத்தில் கொண்டு விடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த சிறுவர் அந்த இரத்தத்தை கையில் வாங்கி கொண்டு ஒரு மரத்தடிக்கு பக்கத்தில் நடந்து செல்கிறார். மரத்தடிக்கு பக்கத்தில் சென்று அந்த இரத்தத்தை கொட்ட நினைக்கிற பொழுது அந்த அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யோசனை வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டிய நகத்தை சஹாபிகள் சேகரிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டிய முடியை சஹாபிகள் பாதுகாக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்த்திய துண்டுக்கு சஹாபிகள் போட்டி போடுகிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது நாயகத்தின் ரத்தத்தை எப்படி கீழே கொண்டுவது அப்படின்னு யோசிச்சு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரத்தத்தை குடித்து விட்டு நபியின் சபைக்கு வருவார்கள். நபி கேட்பார்கள், தோழரே என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. நபி அவர்கள் திரும்பவும் கேட்டார்கள், அல்லாஹ்வை சாட்சியாக்கி கேட்கிறேன், என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நபி அவர்கள் சொன்னதை அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யல என்று நபிக்கு தெரியும். கேட்டார்கள், அல்லாஹ்வின் முன்வைத்து கேட்கிறேன், என்ன செஞ்சீங்க? அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் உடலிலிருந்து வந்த அந்த இரத்தத்தை கீழே கொண்ட மனம் இல்லாமல் நான் குடித்து விட்டேன் அப்படின்னு சொன்ன கடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, என் இரத்தத்தை நீங்கள் குடித்த காரணத்தினால் உங்களை நரகம் செய்தார்கள். என் இரத்தத்தை உங்கள் உடலோடு கலந்த காரணத்தால் உங்கள் உடலை நரகம் செய்தார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் படிக்கிற பொழுது, அது ஏதோ 1000 ஆண்டுக்கு முன்னால், அது ஏதோ யாரோ ஒரு சஹாபிக்கு நடந்ததை போன்று நம்மால் நினைக்க முடியவில்லை. நேற்றைய தினம் சென்ற வாரம் நடந்த நிகழ்வை போன்று
என்றோ நடந்த ஹதீஸை படிக்கிற பொழுது நமக்கும் சஹாபிக்கும் நபியவர்களுக்கும் இருந்த பாசம் நம்மை வியக்க வைக்கிறது. அந்த சஹாபிகளின் வரலாறுகளை படிக்கிற பொழுது நபியோடு அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களில் படிக்கிற பொழுது நமக்கு அவர்கள் மீது ஒரு பொறாமையும் அந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்கிற ஆசையும் வருகிறது என்று சொன்னால் அதைத்தான் இன்றளவுக்கும் கியாமத் வரைக்கும் நபியை நேசிப்பவர்கள் உள்ளத்தில் அல்லாஹ் அந்த ஈமானை போடுகிறான். அந்த மிகப்பெரிய நசீபை அல்லாஹ்வுடைய வாஹிதிகளுக்கும் வாஹிதி பேரவை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சிக்கும் அல்லாஹ் கொடுத்து வாஹிதிகள் மட்டுமல்ல வாஹிதிகளுக்கு ஓதி கொடுத்த ஆசிரியர்களும் வாஹிதியா மதரசாவை ஆரம்பித்த மதரசாவின் ஸ்தாபனர்களும் எப்போதும் நபியை மறப்பதில்லை, வழிமாறுகளை மறப்பதில்லை. வாஹிதியா இருப்பவர்கள் என்று வாஹிதியாவில் கால் வைத்தார்களோ அன்றிலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் வாஹிதிகளுக்கு ஆலிம்கள் சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய விஷயம், எங்கு வாஹிதிகள் நீங்கள் சென்றாலும் உங்கள் வாழ்க்கையில் ரசூலை மறக்காத, வழிமாறுகளை கண்ணியம் குறைக்காத வாழ்க்கை உங்களை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு செல்வது என்பதை சொல்லி எங்களை வளர்த்தெடுத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக அல்லாஹ் இந்த வாஹிதிகளுடைய முதல் நிகழ்ச்சியை, அதுவும் மதீனத்து மனம் கர்மம் நம்முடைய இந்த ஏற்பாடு நகரில் அல்லாஹ் ஆரம்பிக்க வைத்து நம்முடைய மதரசாவும் நம் மதரசை சார்ந்த வாஹிதிகளும் என்றும் இறைவனுக்கும் இறை கூட்டருக்கும் இறை நேசர்களுக்கும் பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் மிகப்பெரிய சான்றாக நமக்கு ஒரு ஆறுதலாக அல்லாஹ் தந்திருக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் வாஹிதிகளையும் நம்மையும் அல்லாஹ் இறைவனுக்கும் இறை நேசர்களுக்கும் இறை தூதருக்கும் பிரியமான உம்மத்துகளில் பிரியமான சமுதாயத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.